அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகியன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் முக்கியமான பதிவு, மிகவும் பலன் தரக்கூடிய பதிவுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். இதை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இருந்த இடம் தெரியாமல் போகும். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. யார் வேண்டுமென்றாலும் இந்த ஒரு ஸ்பெல்லை பண்ணலாம், அதாவது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நாளைக்கு முழு அமாவாசை இருக்கிறதுனால அமாவாசை என்று பிரபஞ்சத்தோட சக்திகள் அதிகமாக இருக்கும். இப்படி பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கிறனால நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள், பூஜைகள், மந்திரங்கள் எது செஞ்சாலும் அது இரட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடியது. அதனால் நாளை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பில்லோ கடியில், தலையணைக்கு அடியில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக விடியும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடையை கொடுத்தே தீரும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நாளைக்கு முழு அமாவாசை இருக்குது. அமாவாசை அன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பில்லோ கடியில் இதை எழுதி வச்சு தூங்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம் வருது, வறுமையாக இருக்குது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, வேறு ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாளையோட உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்கம்மா. மந்திரம் சொல்லணும், விரதம் இருக்கணும், எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் என்னென்னலாம் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, இந்த கஷ்டம் எதனால் உங்களுக்கு ஏற்படுது, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், வீடு சரியாக கட்டி முடிக்க முடியாமல் இருக்கலாம், கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவாக இருக்கலாம், இல்லை என்னென்னே காரணம் தெரியாத பிரச்சனைகள் வருது, அந்த காரணம் எங்களுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த விஷயத்தை இந்த ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் எழுதுங்க. என்னென்னலாம் உங்களுக்கு கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம்லாம் எனக்கு இது இருக்குது அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுவீங்க பாருங்கள், அது போல் எழுதுங்க. ப்ளூ கலர் பென்னு, ரெட் கலர் பென்னால் ரெண்டில் எது கிடைக்குதோ அதால் தாராளமாக எழுதலாம். முழுக்க நம்பிக்கையோடு எழுதுங்க. இதை நான் செஞ்சேன்னா கண்டிப்பாக நான் படுற கஷ்டமெல்லாம் என்னை விட்டு இன்றைய நாளிலே நீங்கிடும் அப்படின்ற மனசுக்குள்ளே ஒரு சங்கல்பத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டு இதை எழுதுங்க. இப்படி எழுதிட்டீங்க இல்லையா, அந்த பேப்பரில் எழுதி முடித்ததுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை அதுக்கும் கீழே எழுதுங்க. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து அற்புத பலனை தரக்கூடியது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தவிடு பொடியாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பர் 9788199719 அப்படின்ற இந்த நம்பரை உங்களுடைய பிரச்சனைகளை எழுதி முடித்ததுக்கப்புறம் கீழே இந்த நம்பரை எழுதி என்னுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு 3 முறை நன்றியை சொல்லிவிடுங்க. இப்படி சொல்லிவிட்டு அந்த பேப்பரை படிங்க. என்ன பிரச்சனை எழுதிருக்கீங்களோ அந்த பிரச்சனையும் படிங்க, அதுக்கு கீழே இந்த நம்பரையும் படிங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு பிரச்சனையை எனக்கு தீர்த்து வைத்த உங்களுக்கு நன்றியை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 முறை நன்றியை சொல்லுங்கள். இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை உங்களை பார்த்தது போல் 4ஆக மடிங்க. மடித்து உங்களுடைய 2 கைகள்லையும் இந்த பேப்பரை வச்சுட்டு அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை கொடுத்ததோ அந்த பிரச்சனை தீர்ந்துட்டால் நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இது எதற்கு வேண்டுமென்றாலும் செய்யலாம். உடலில் இருக்கிற நோய்கள் முழுவதும் நீங்கணும் அப்படின்னாலும் இதை செய்யலாம். கணவன் மனைவி ஒற்றுமை, கடன் பிரச்சனை, எதற்கு வேண்டுமென்றாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் உங்கள் கையில் வச்சு இமேஜினேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகிறீங்க பாருங்கள், அப்போ உங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்குங்க. இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ அப்போ இந்த பேப்பரில் எழுதி நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டீங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போயிடலாம். நீங்கள் அதில் என்ன எழுதிருக்கீங்களோ அந்த பிரச்சனையே ஒரே இரவுக்குள்ளே அந்த நம்பர் வந்து உங்களுக்கு தீர்த்து கொடுக்கும். நம்பிக்கையோடு அந்த தேவதையை நம்பி இந்த நம்பரை நீங்கள் சொல்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையை அது தீர்த்து வைக்கும். அதே போல் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் அது போய் ஸ்டோர் ஆகிருக்கும். இதெல்லாம் நீங்கள் இரவு தூங்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனை நீங்கிட்டு அப்படின்னு நிம்மதியாக தூங்குங்க. இது இனிமேல் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இன்று இரவோடு என்னுடைய பிரச்சனைகள் முழுவதும் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி மனதார நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டு தூங்குங்க. மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு நீங்கள் குளிக்கலாம் வேணாம், உங்கள் பில்லோக்கு அடியில் வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த பேப்பரை எடுத்து எரித்து சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க. நம்மளுடைய பிரச்சனையை இந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்ம இணைச்சிட்டோம். அந்த நம்பரும் இந்த பிரபஞ்சமும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை முழுவதும் தீர்த்து கொடுப்பாங்க. அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வேறு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இது போல் நான் செய்ய போகிறேன், பேப்பரில் எழுத போகிறேன், நீங்கள் யார்கிட்டையும் கலந்துக்க வேண்டாம். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, யார்கிட்டையும் சொல்லாமல் இதை நீங்கள் வந்து எழுதி உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுடுங்க. மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு இதை எரித்து சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க. சப்போஸ் உங்களால் எரிக்க முடியல, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது கேட்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓடுற தண்ணிலையும் விட்டுடலாம். இல்லை ஏதாவது ஒரு தெய்வ விருட்சம் மரத்துக்கு கீழே இருக்கிற மண்ணில் இந்த பேப்பரை வச்சு மூடி விட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் உங்கள் வேலையை பார்க்க போயிடுங்க. கண்டிப்பாக இதை மறந்தே போயிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோட முழு மனதோடு செஞ்சு பாருங்கள். வேறு ₹1 கூட நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல. ஒரு பேப்பரும் பேனா இருந்தால் மட்டும் போதும். இந்த நம்பரையும் நான் சொன்ன முறையில் இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அற்புத பலனை உங்களுக்கு உடனடியாக கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.